கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை நீ பார்த்துக்க. லைவில் வந்து ஒரு சில உறவுகளுக்கு வெல்கம் பண்ணு, உன்னோட பதிவுகளை போடு. அப்போ தான் உன்னோட ஐடியும் வெளியில் தெரியும். சும்மா பார்த்துட்டே இருந்தால் உன்னோட ஐடி, உன்னோட சேனல் வெளியிலே போகாது. ஓகேவா? இப்படி லைவ் நடக்கிற நேரத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்து மற்றவங்க கூட பேசணும். இப்போ இருக்கிற உறவுகளில் சேனல் இருக்கிற உறவுகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணு. அப்போ உனக்கும் அந்த சப்போர்ட்டு கிடைக்கும். என்னக்கா நான் சொன்னது சரிதானே? யூடியூப் ஆட்களை அனுப்புங்க. ஆமாம், உண்மைதான். நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கிறோன்னா பலருக்கும் நம்மளுடைய சேனல் லிங்க் வந்து போய் சேரணும். இது சும்மாவே சேனலை தொடங்கிட்டு அப்படி அமைதியாக இருந்தால் எப்படி சப்ஸ்கிரைபர் அதிகம் ஆகும்? எனக்கு இவ்வளோ அதிகம் ஆகிறதுக்கு காரணமே, நான் எல்லா லைவுகளுக்கும் போவேன், எல்லா லைவ் கொடுக்குறவங்கள்ட்டையும் போய் பேசுவேன். வாங்க தலைவரே, லைவ் ஓனரா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம், அளவிலாத வெள்ளம் வந்தால் ஆடும். காற்றினிலும் கரையினிலும் கலங்க வைக்கும் புயலினிலும் கரையினிலே ஒதுங்கி நின்ற ஆடும். ஓய் ஓய், அமைதியான நதியினிலே ஓடம் ஓடும். தென்னை இளம் காத்தினிலே தென்னை இளம் காத்தினிலே தாலாட்டும் தந்தலது. தென்னை மரம் சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னை மரம் சாய்ந்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடம். அருமை 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 அருமையான ஒரு பாடல் பதிவை போட்டு இந்த தினத்தில் ஒரு சுறுசுறுப்பாக்கிய சிலத்துறை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆச்சு. மதியம் வந்து மீன் சாப்பாடு